வெல்கம் டு அவர் சேனல். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் அண்ட் கலண்டர் டாபிக்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் 15 ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. when a number is decreased by 25% it becomes 120 and the number ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அந்த எண்ணை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த எண்ணை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து 25% வந்து டிக்ரீஸ் பண்றாங்க. அப்போ மிச்சம் என்ன எவ்வளவு இருக்கும்? 75% இருக்கும். ஸோ எக்ஸ் இன்டு 75/100 இஸ் ஈக்குவல் டு, அது வந்து 25% டிக்ரீஸ் ஆனதுனால 120 ஆட்டு மாறுது நம்பர் 120. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ். ஸோ இதை அடிச்சிடலாம். 25 போனா 3 4 3 12 ஸோ 40. இதே நம்ம பெருக்கணும் அப்படின்னா 16 கிடைக்கும். ஸோ 160. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 160. அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. Aguila scored 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் இந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அகிலா அப்படிங்கிறவங்க 80% மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்கோர் பாத்தீங்கன்னா 576. அப்போ 100% மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். 4 5 1 4 4 16 1 4 144 இன்டு 5 போட்டோம் அப்படின்னா 20 2 22 மிச்சம் 2 5 7 720 வரும். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 720. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. If the price of urad dal after 20% increase is rupees 96 per kg, then find the original price of urad dal per kg. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த உளுந்தம் பருப்புடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 100%ல இருக்குமா? இந்த 100%க்கு அப்புறமா ஒரு 100%ல இருக்கும் இனிஷியல். இப்போ பாத்தீங்கன்னா இந்த உராத் தால் வந்து 20% வந்து, அதாவது உளுந்தம் பருப்பு வந்து 20% அதிகமாகுது. அப்போ 20% அதிகமாச்சுன்னா 120% வரும். இந்த 120% இன்க்ரீஸ்னால இதோடைய விலை பாத்தீங்கன்னா 96 ரூபாய் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த 20% உயர்வுக்கு முன்னால வந்து அசல் விலை வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறதான் கேள்வி. அப்போ 100% இருக்கும்போது எவ்வளவு கிடைக்கும்? இது அப்படியே நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். 12 ஒரு 6 636 அடிச்சோம் அப்படின்னா 8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80 கிடைக்கும். இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 80. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in this income. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே நம்பர்ஸ்ல வந்து இப்போ 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது x²/100. இந்த x²/100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 10 போடணும். ஸோ 10² வந்து 100 தான். 10²/100 1 வரும். இதுல பாத்தீங்கன்னா 1% டிக்ரீஸ் தான் ஆகும். இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் கொடுத்து டிக்ரீஸ் கொடுத்தாலே லாஸ்டா வந்து ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து டிக்ரீஸா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1% டிக்ரீஸ். அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. குமரேசன் sells his watch for 1400
1140 at a loss of 5%. How much does he have to sell if he wants to get a 5% profit? குமரேசன் என்பவர் தனது கை கடிகாரத்தை 5% நட்டத்தில் 1140க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் 5% லாபம் பெற வேண்டுமெனில் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாத்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து குமரேசன் வந்து 5% லாஸ்ல வந்து அவருடைய வாட்சை வந்து விற்கிறாரு. 1140 ரூபாய். 5% லாஸ் அப்படின்னா 100க்கு கணக்கிடும் போது 95% வரும். இப்போ இந்த 95% தான் 1140 ரூபாய். கரெக்ட் தானே? 5% லாஸ், அது போக மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 95% தான் 1140 ரூபாய். இப்போ இவங்களுக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ 100 அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆயிரும். இது வந்து ப்ராஃபிட்ல வராது. அப்போ 105 தான் ப்ராஃபிட். 5% ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னா கட் பண்ணலாம். 5 55 45 21 பண்ணோம் அப்படின்னா 19 வந்து 6 கட் பண்ணலாம். 19 × 6 114 வரும். ஸோ 60 கிடைக்கும். அதுக்கப்புறமா 21 × 60 0 0 6 1260. ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 1260. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. What is the profit percentage if the ratio between cost price and selling price of an item is 4:5? ஒரு பொருளின் வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள விகிதம் 4:5 எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளாவே எடுத்துக்கலாம். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் சிபின்னு எடுத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதுல செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வந்து 4 × 100. அவ்வளவுதான். போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 25% கிடைக்கும். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 25%. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. What is the profit percentage if the purchase price of an item is 80% of its selling price? ஒரு பொருளின் வாங்கிய விலை அதன் விற்ற விலையில் 80% எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது what is the profit percentage if the purchase price of an item is 80% of its selling price? purchase price அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். ஒரு பொருளின் வாங்கிய விலை அதன் விற்ற விலையில் 85% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் is equal to 80%. 80% of its selling price. காஸ்ட் பிரைஸ் 80% வந்து செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 80/100 into செல்லிங் பிரைஸ். இது நம்ம போடலாமா? இப்படி போட்டோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் இந்த சைடு வந்துடும் 80/100. இப்படி எடுத்துடலாமா? அதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா 4/5 அப்படி கிடைக்கும். இப்போ இதுல லாப சதவீதம் பார்க்கலாம். செல்லிங் பிரைஸ் வந்து 5, காஸ்ட் பிரைஸ் வந்து 4, லாபம் வந்து 1 எடுத்தோம் அப்படின்னா டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் × 100. கட் பண்ணோம் அப்படின்னா 25%. ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 25%. அவ்வளவுதான். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. The selling price of 50 article is equal to cost price of 40 article. Find profit and loss percentage. 50 பொருட்களின் விற்பனை விலையானது 40 பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது அப்படியே எடுத்து எழுதுக்கலாம். செல்லிங் பிரைஸ் ஆஃப் 50 ஆர்டிகிள். செல்லிங் பிரைஸ் × 50 ஆர்டிகிள் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 40 ஆர்டிகிள் சிபி × 40. அப்படி எழுதிக்கலாமா? 0 0 கேன்சல் ஆயிரும். செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு, செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு. இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நஷ்டம், லாஸ் அப்படிங்கிறது. இங்க வந்து லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 1 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து 5 × 100.
இதனால எப்படி போட்டிருக்கேன்னு தெரியும். காஸ்ட் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் வந்து 1 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து 5 இன்டு 100 20 20% 20% வந்து லாஸ். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. Bendil buys a machine of rupees 30,000 and upgrades it at a cost of 4,500. The transport cost is rupees 1,200. How many rupees would be have sold it if he had finally sold the machine at 11% profit? செந்தில் என்பவர் ஒரு இயந்திரத்தை 30,000க்கு வாங்கி 4,500க்கு செலவு செய்து புதுப்பிக்கிறார். மேலும் போக்குவரத்து செலவு 1,200. இறுதியாக அவர் இயந்திரத்தை 11% லாபத்தில் விற்றால் எவ்வளவு ரூபாய்க்கு இயந்திரத்தை விற்றிருப்பார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, செந்தில் வந்து 30,000 ரூபாய்க்கு மிஷினை வாங்குறாரு. 30,000 ரூபாய். அதை வந்து 4,500க்கு அப்கிரேட் பண்றாரு. 4,500க்கு அப்கிரேட் பண்றாரு. அதுக்கப்புறமா அதுல அவருடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,200. மொத்தம் செந்தில் வந்து அந்த மிஷினுக்காண்டி செலவிடக்கூடிய காஸ்ட் பிரைஸ் வந்து 35,700. இது ஒரு சைடு இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க? 11% ப்ராஃபிட்டுக்கு அவர் அதை விற்றாரு அப்படின்னா அதோடைய செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரியணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11% கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு தெரியும். காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து 35700 டிவைடட் பை 35700 இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு 11. சரிங்க, 1 போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 11. இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். செல்லிங் பிரைஸ் மைனஸ் 35700 is equal to 357 into 11. 357 357 5 12 மிச்சம் 1 9 3 39 சாரி 3927. இங்க 7 இருக்கு இல்லையா? 3927 3927. இது இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஆகும். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. 35700 இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 39627. இதுதான் இதோட ஆன்சர். 39627. ஆப்ஷன் செக் பண்ணலாம். 39627 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. How many days in between January 12, 2004 to March 7, 2004? ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்கள் எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2004 அப்படிங்கிறது லீப் இயரா நார்மல் இயரா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 4ஆல டிவைட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது லீப் இயர். பிப்ரவரியில வந்து 29 நாள் உண்டு. ஓகேவா? இது பாருங்க, ஜனவரி 12ல இருந்து மார்ச் வந்து 7 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஜனவரியில வந்து 31ல இருந்து 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 19 கிடைக்கும். ஜனவரியில வந்து 19 நாள் மிச்சம் இருக்கு. என்ன கேட்டுறாங்க அப்படின்னா இன்பிட்வீன் ரெண்டுக்கு இடையில வந்து எவ்வளவு நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து 12ஆம் தேதி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மார்ச் 7ஆம் தேதியும் எடுக்கக்கூடாது. மார்ச்ல வந்து 7ஆம் தேதி எடுக்காம மற்ற டேஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ மொத்தமா நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 4 1 54 கிடைக்கும். மேல 2 வரும் 54. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க.
What percentage of numbers from 1 to 50 have 0 or 5 in the units digit? 1 முதல் 50 வரை உள்ள எண்களில் ஒன்றாம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. What percentage of numbers from 1 to 50 have 0 or 5 in the units digit? யூனிட் டிஜிட்ல வந்து ஒன்லே 0 இல்லைன்னா 5 இருக்கணும். டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா 50. சரியா? 1லேருந்து 50 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் வந்து 50 கிடைக்கும். இப்போ இதுல யூனிட் டிஜிட் 0 வரை மாதிரி உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா 10 கிடைக்குமா? 10, 20, 30, 40, 50. 50 வரை தான் எடுக்க முடியும். ஏன்னா 50 வரை தான் கொடுத்துருக்கு. அப்போ யூனிட் டிஜிட் வர மாதிரி உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எண்ணம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வர 0 வர மறுபடியும் நம்பர், அது 5 வரக்கூடிய நம்பர், 5 வரக்கூடிய நம்பர் 5, 15, 25, 35, 45 இந்த மாதிரி 5 வரக்கூடிய நம்பர்ஸ் ஒரு 5 வரக்கூடிய நம்பர்ஸ் ஒரு 5 எண்ணம் இருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 10 கிடைக்கும். இது பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 10 டிவைடட் பை 50 இன்டு 100 கட் பண்ணோம் அப்படின்னா 20%. ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 20%. அவ்வளவுதான். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. The ratio of boys and girls in a class 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. ஒரு வகுப்பறையில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 5:3. அதில் 16% ஆண்கள் மற்றும் 8% பெண்கள் தேர்வில் தோல்வி அடைந்துள்ளனர் எனில் வெற்றி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5:3 அப்படின்னு இருக்குல்ல, இதுல வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் உள்ள ரேஷியோ. 5:3 நம்ம பாய்ஸ் வந்து 500, கேர்ள்ஸ் வந்து 300 அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? பாய்ஸ் வந்து 500, கேர்ள்ஸ் வந்து 300. ரெண்டையும் வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா 5:3 கரெக்டா தான் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ் 5x 3x அப்படி வச்சும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல வந்து 15% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ இந்த 500ல 16% வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. மிச்சம் 84% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அதானே? அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 420 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க பாய்ஸ்ல, அதாவது பாய்ஸ். அடுத்து கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்டு. 8% அப்படின்னா 92% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இதை பாருங்க, 300ல 8% வந்து ஃபெயில்டு அப்படின்னா 92 பேர் 92% வந்து பாஸ். அடிச்சோம் அப்படின்னா 6 276 கேர்ள்ஸ் வந்து பாஸ். இதுல வந்து பாஸ் பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 420 plus 276 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 9 696 கிடைக்கும். இந்த 696 அப்படிங்கிறது கூட மொத்த பெர்சன்டேஜ் எடுத்துருங்க. அதில் அப்போ 500 கூட்டல் 300 800 கிடைக்கும். டிவைடட் பை 800 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா மொத்த பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். கட் பண்ணலாம். 8 8 64, 5 7 8 56, 87. இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 87%. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of 10 years is 4/5 of the sum. Then the rate of interest is. தனி வட்டி முறையில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் 4/5 மடங்காக மாறுகிறது. வட்டி விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் of the sum of 10 years is 4/5% of the sum. தனி வட்டி முறையில் ஒரு தொகையானது 10 வருடங்களில் 4/5 மடங்காக வருகிறது. அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 4/5 மடங்காட்டு ஆகுது. பிரின்சிபல் வந்து 4/5 மடங்கு ஆகுது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100. இதுல வந்து வட்டி வீதம் என்ன அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4/5P அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஎன் கேன்சல் ஆகுமா?
எண் வந்து 10 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்டு 6 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 4/5. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா R இஸ் ஈக்குவல் டு 8%. அவ்வளவுதான். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் பார்க்கலாம். Arun sells an object to Benny at a profit of 15%. Benny sells that object to Chandran for rupees 1012 and makes a profit of 10%. At what cost did Arun purchase the object? அருண் என்பவன் 15% லாபத்தில் பென்னி என்பவனுக்கு ஒரு பொருளை விற்றான். பென்னி அப்பொருளை சந்திரனுக்கு 1012 ரூபாய்க்கு விற்றான். அப்பொழுது அவனுக்கு 10% லாபம் கிடைக்கும் எனில் அருண் எவ்வளவு ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருப்பான்? இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நம்ம ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் எடுத்துடலாம். பாருங்க, அருண் அருண் அப்படிங்கிறவரு வந்து 15% லாபத்துல பென்னி என்பவனுக்கு ஒரு பொருளை விற்றான். இந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அதை வந்து சிபின்னு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த பொருள். சரியா? இதுதான் அந்த பொருள். இந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸை நம்ம சிபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். காஸ்ட் பிரைஸ்ல தானே வாங்கியிருப்பாரு, அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இத வந்து 15% லாபத்துல வந்து பென்னி என்பவனுக்கு விற்கான். 15னா 100 வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. அப்போ 115 இன்டு 100 காஸ்ட் பிரைஸோட 115 இன்டு 100 விற்கிறாரு. இப்போ பென்னி வந்து அப்போ சந்திரனுக்கு 1012 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் லாபம்? 10%. இந்த டோட்டல் இதுல 10% லாபம். அப்போ மறுபடியும் 110 இன்டு 100 போடும். இப்போ இதனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து 1012. புரிஞ்சுதா? இப்போ வந்து 1012 ரூபாய் தானே அவர் வித்திருக்கிறாரு. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா இதுதான் இதோட ஆன்சர். பாருங்க, கட் பண்ணிடலாம். இந்த 11 கட் பண்ணோம் அப்படின்னா 9 2 ஒரு 5 5 2 10 3 15 இந்த 2 23 வந்து 4 வரும். இனிமே இதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 800 800 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அதான் இதோட ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. A man sold 2 shares for 500 rupees. On one he gains 20% and the other he loses 12%. How much does he gain or loss on the whole transaction? ஒரு மனிதன் 2 நாற்காலிகளை 500 ரூபாய்க்கு விற்றார். அவருக்கு ஒரு நாற்காலியில் 20% லாபமும் மற்றொன்றில் 12% நஷ்டமும் கிடைத்தது எனில் மொத்த பரிவர்த்தனையில் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து 2 நாற்காலியை வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறான். மொத்தம் பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 1000 ரூபாய். ஒரு நாற்காலியோட விலை வந்து 500, இன்னொரு நாற்காலியோட விலை வந்து 500. செல்லிங் பிரைஸ் வந்து 1000 ரூபாய். விற்கக்கூடிய விலை தெரிஞ்சிச்சு. இதுல முதல்ல உள்ள நாற்காலி ஃபர்ஸ்ட் ஷேர்ல அவருக்கு வந்து 20% லாபம் கிடைக்குது. அப்போ காஸ்ட் பிரைஸ் இன்டு 120/100 அப்படிதானே போடணும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது? 20% அவருக்கு லாபம் கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ் இன்டு 125% 100 இஸ் ஈக்குவல் டு 500. முதல் ஷேர் 500 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. இப்போ இதை பாருங்க, கட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷேரோட காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு 5000 டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்கும். 5000 டிவைடட் பை 12 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 416 புள்ளி சம்திங் 416 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். நம்ம 416 அப்படியே எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். இப்படி போடும், அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஷேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷேர்ல அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 12% நஷ்டம். இப்போ காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 மைனஸ் 12 88. 88 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ்.
செல்லிங் பிரைஸ் வந்து 500 ரூபாய். இதே மாதிரி பார்ப்போம். காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 500 into 100 50,000 டிவைடட் பை 88. இதே நம்ம அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 568 பாயிண்ட்ல கிடைக்கும். நம்ம 568 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம 568 அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். ஓரளவு 1-2 பாயிண்ட் தான் நம்ம ஆப்ஷன்ல டிஃபர் ஆகும். அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் 1000 தெரிஞ்சிடும். காஸ்ட் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் பார்க்கலாம். மொத்தம் ரெண்டையும் சேர்த்து காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுல 416 கூட்டணும் அப்படின்னா 14 மிச்சம் 1 8 984. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாபம் இல்ல நஷ்ட சதவீதத்தை கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பா லாபம் தான். 984 செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 16 கிடைக்கும். டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து 984 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு வந்து 1.6 1.5 இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். நம்ம ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஆப்ஷன்ல வந்து 1.53 கொடுத்துருக்காங்க. வேற எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.3 2 2.18 கொடுத்துருக்காங்க. 1.53 தான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான்.